ம்? வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், ஆரண்ய காண்டம், சரபங்கன் பிறப்பு நீங்கு படலம். ஆதவனின் கொடிய கதிர்களில் மெல்ல மெல்ல குளுமை ஏறத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்திப் பொழுதும் தென்றல் காற்றும் வந்தன. ஸ்ரீராமபிரான் தபோவனத்தை விட்டு சீதையோடும் லக்ஷ்மணனோடும் புறப்பட்டுச் சென்று சரபங்க முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். அந்த ஆசிரமத்தைச் சுற்றி குங்கும மரங்களும் கோங்கு மரங்களும் நெடிந்துயர்ந்து செழித்து வளர்ந்து இனிய நிழலை தந்து கொண்டிருந்தன. அதே சமயம் 1000 கண்களை மேனி முழுவதும் கொண்ட இந்திரன் அந்த ஆசிரமத்தில் வந்திருந்தான். அவன் மிகுந்த சரீர காந்தி உடையவன். அவன் வண்டுகள் மலர்வனத்தில் மைத்தல் போல தன்னை சூழ்ந்து வாழ்கின்ற அரமங்கையரின் கண்களை தன் 1000 கண்களால் பார்த்து கழித்தும், வண்டுகள் தேனை பருகி கழித்தல் போல நாரதரின் வீணை இசையை கேட்டு கழித்தும் இருப்பவன். 100 அஸ்வமேத யாகம் செய்துள்ளவன். திரிமூர்த்திகளுக்கு அடுத்தபடியாக இருப்பவன். வெள்ளிமயமான கைலாசகிரியில் பார்வதியுடன் வீற்றிருக்கும் பரமசிவனைப் போல வெண்ணிறமான ஐராவத யானையின் மேல் தன் மனைவி சசிதேவியுடனும் வீற்றிருப்பவன். சந்திரனும் வெட்கும்படியான தன்னலி கொண்ட வெண்கொற்றா குடையினை கொண்டவன். அஷ்டதிக்கஜங்களின் கீர்த்திகளை தனியே கட்டி வைத்தது போன்று வீசி விளங்கும் வெண் சாமரையை உடையவன். சூரியன் போல ஒளி வீசும் கிரீடத்தை கொண்டவன். யுத்தத்தில் மிக்க வல்லமை உடையவன். ஒளி வீசும் இரத்தனஹாரத்தை மார்பிலே அணிந்து கொண்டிருப்பவன். சூரியனைப் போல ஒளிவிடும் சிவப்பு இரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கவசத்தை உடையவன். ஜெயலட்சுமி தன் வெண்முத்து பற்கள் தெரிய சிந்தும் குளிர்ந்த புன்னகை போல் விளங்கும் வாகு வளையத்தை தோள்களில் அணிந்திருப்பவன். அவன் காலமேகம் போல இந்திர வில்லோடு விளங்குபவன். ஊர்வசி முதலிய தெய்வ பெண்களின் கண் பார்வையை தன்மேல் கொண்டவன். முன்பு ராவணன் பேல் எரியப்பட்ட போதிலும் சிறிதும் வாய்மடியாத வஜ்ரப்படையை கொண்டவன். அத்தகைய சிறப்புகள் கொண்ட தேவேந்திரன் சரவங்கரின் முன்னே செல்ல அவனை கண்டு அவரும் எதிர்கொண்டு வந்து அவனை வரவேற்றார். அவனுடன் மிக்க மகிழ்ச்சியோடு அலாவலாவி ஆசிரமத்துக்குள் அழைத்து சென்று சிறப்பான மரியாதைகளை செய்து, இங்கே நீர் வர காரணம் என்ன என்று வினாவினார். மாதவ செல்வரே, உம்முடைய தவத்தின் சிறப்பை பிரம்மதேவராலும் உணர்ந்து சொல்ல முடியாது. அவர் உம்மை தம் உலகத்துக்கு அழைத்து வரும்படி அழைத்தார். ஆதலால் இப்பொழுது வருவீராக. எந்தையே, பிரம்மதேவர் தம்முடைய பெரிய பதவியை உமக்கு கொடுத்தார். நீர் அவருடைய உலகத்துக்கு வருவீரானால் உம்மை அழைத்து போவதற்கு அவர் எதிர்கொண்டு வருவார் என்று உடனே முனிவருக்கு பதில் சொன்னான் இந்திரன். அதற்கு தேவேந்திரா, நான் பல கல்ப காலமாக அருந்தவம் புரிந்துள்ளேன். இந்த தவத்துக்கு பயனாக அழியக்கூடிய அற்பமான பதவிகளை விரும்ப மாட்டேன். எனக்கு அது தேவையும் இல்லை. அற்ப பதவியில் விருப்பம் இல்லாமல் பெருந்தவம் புரிந்து பல காலம் கழித்துள்ள என்னிடத்தில் பிரம்மலோகத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லுவது சரியில்லை. இந்த பிரம்மலோகம் பெற்றும் பெறாதது போன்றதே. பிரம்மலேகம் சென்றவர்களுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு. இதைவிட வேறு பல வார்த்தை சொல்லி பயன் என்ன? நான் இவ்விடத்திலேயே அநேக கல்பகாலம் தங்கி வேண்டிய தவம் செய்ய முடிவெடுத்தேன். தேவராஜா, கால வரையற்றதும் எப்பொழுதும் ஒரே தன்மையுடன் நிலைத்திருப்பதும் எல்லா பூதங்களும் சேர்ந்து அழிந்தாலும் அழியாததுமான பரமபதத்தை நான் அடைவேன் என்றார் சரவங்க முனிவர். அப்பொழுது அங்கே ஜானகி தேவியுடன் வந்து சேர்ந்த ராமலட்சுமணர் ஆசிரமத்தினுள் ஆரவார பேச்சு கேட்பதை அறிந்து அதன் காரணத்தை அறிய அங்கு சற்றே நின்று இது என்ன என்று ஆலோசித்தார்கள். மேலும் அங்கு 4 தந்தங்களையுடைய ஐராவதம் நிற்பதைக் கண்டதும், ஓ, தேவேந்திரனே முனிவரிடம் வந்திருக்க வேண்டும் என்று ஊகித்து அறிந்தார்கள். ஸ்ரீராமர் அதனால் ஒரு முடிவுக்கு வந்தார். தம் மனைவியையும் தம்பியையும் முனிவர் வாழும் சோலைக்கு வெளியே நிற்கச் சொல்லிவிட்டு பெருமிதம், காம்பிரியம், வலிமை என்ற பண்புகள் நடையிலே தோன்ற ராமபிரான் அச்சோலையினுள் சென்றார். அப்போது அவருக்கு எதிரே சரவங்க முனிவரிடம் விடைபெற்று கொண்டு வந்த இந்திரன் கரிய சூரியனை கண்டது போல தனது 1000 கண்களாலும் அவரை நன்றாக பார்த்தான். அவருடைய நிலையை கண்டு மனம் வருந்தியவன் ஸ்ரீமன் நாராயணனை எந்நாளும் வணங்கும் தனது தலை தாழ அவரை வணங்கினான். எல்லா பொருட்களிலும் கலந்திருக்கும் அவற்றின் குணங்களிலே சம்பந்தப்படாமலே நின்ற சுடரே, பற்றுக்களை முற்றும் துறந்த முனிவர்களுக்கு உறவானவரே, எல்லா உயிருக்கும் பற்று கோடானவரே, பற்றற்றவரே, வேதங்களின் தத்துவ ஞானத்தால் அறியப்படும் பொருளே,
எமக்கு தாயும் தந்தையுமானவரே, அடியவர்களாகிய நாங்கள் பகைவர்களால் துன்பப்படுத்தப்பட்டு உமது திருவடிகளை வந்து துதிக்க, அப்போது தந்தருளிய வரத்தின்படி உதவி செய்வதற்கு இப்பொழுது எழுந்தருளியுள்ளோரோ, உமது கருணையே என்னென்பது? தேவதேவே, கருநிற திருப்பார் கடலில் திருக்கண் வளர்ந்தருள்கின்றவரே, உமக்கு பகைவர் இல்லை, நண்பர்களும் இல்லை, ஒளியும் இருளும் இல்லை, மேலும் கீழும் இல்லை, ஆதியும் மத்தியமும் அந்தமும் இல்லை, முன்னும் பின்னும் இல்லை. இப்படிப்பட்ட நீர் வில்லேந்தி சிவந்த திருவடிகள் நோகும்படி நடந்து வந்து எங்களை காக்காமல் போனால் உமக்கு பெரும்பழி ஏற்படுமோ? ஏற்படாது. எம்மை காக்கும் உமக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? பின்பு ராமர் சரபங்க முனிவரின் என்று மயங்கி நின்று, எனக்கே நீரே பாரத்தோம் என்பதை உணர்த்தி எமது சந்தேகத்தையும் நீர் தீர்த்தருளினீர் என்று போற்றி துதித்து ஸ்ரீராம பிரானிடம் விடைபெற்று தன்னுலகம் சென்றான் இந்திரன். பின்பு ராமர் சரபங்க முனிவரின் ஆசிரமத்துள் செல்ல அவரை கண்ட முனிவர் எதிர்கொண்டு வரவேற்று அளவலாவினார். அப்பொழுது ராமர் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்க, தம்முடைய பரமபத தலைவனே தம்மை வணங்கும்படியான பேரை தாம் பெற்றது எண்ணி ராமபிரான் மேல் மிகுந்த அன்பு பெருக அழுதார். ஐயனே, நீர் நன்றாக வாழ்வீராக, பிராட்டியும் இளைய பெருமாளும் இவ்விடம் வந்தருளுக அருள் புரிவீராக என்று வேண்டினார். சரபங்க முனிவரின் விருப்பப்படி ராமர் சென்று சோலைக்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த அவர்களை அழைத்து வந்தார் முனிவர். ராமருக்கு இனிய தரும வார்த்தைகளை கூற அதனை கேட்ட வண்ணம் அவர் அன்றிரவை அங்கேயே தம்பியுடனும் மனைவியுடனும் இனிது கழித்தார். ஆதவன் கீர்த்திசையில் எழுந்து தங்கத் தகடாய் மின்னத் தொடங்கினான். சரபங்க முனிவர் உடனே எழுந்து ஓமத்தீயை வளர்த்து ராமரை நோக்கி, ஐயனே, எனக்கு விடை கொடுப்பீராக என்று கேட்டார். அதை கண்ட ராமர், இது என்ன? நீர் இப்போது என்ன செய்ய போகின்றீர் என்று அவரை கேட்டார். திருமகள் தலைவா, மோட்சத்தை அடைய அக்னி பிரவேசம் செய்ய போகின்றேன், எனக்கு அருள் புரிவீராக. முனிவர் பெருமானே, நான் வந்திருக்கும் இந்த சமயத்தில் இக்காரியத்தை செய்வதற்கு காரணம் என்ன? வெற்றி திருமார்ப, பிரம்மதேவர் உனக்கு தம் சத்தியலோகத்தை கொடுத்தார். ஆதலால் உலகங்கள் அழிகின்ற காலம் வரையும் அங்கு வந்து தங்குவாயாக என்று இந்திரன் வந்து அழைத்தும் பரமபதத்தை விரும்பும் நான் அப்பதவியை ஏற்கவில்லை. பல வகைப்பட்ட தவங்களை செய்து வருகின்ற நான் நீர் இவ்விடம் எழுந்தருள்வீர் என்னும் நிச்சயமான எண்ணத்தோடு காத்திருந்தேன். அதன்படி நீர் இப்போது எழுந்தருளினீர். உமது வரவால் எனக்கு 2 வினைகளும் கழிந்தன. இனி இங்கே எனக்கு ஒரு காரியமும் இல்லை என்றார் சரபங்க முனிவர். பின்பு முனிவர் தாம் அதுவரை ஈட்டிய நல்வினைகளையெல்லாம் ஸ்ரீராமபிரானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்தார். ராமர் அங்கீகரித்ததும் முனிவர் பரமபதம் அடைய விரும்பி மந்திர விதியுடனே எரியும் அக்னியில் ஓமம் செய்து பிரம்மமேத அக்னியில் தம் மனைவியுடன் புகுந்து பரமபதம் சென்று சேர்ந்தார். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.